ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுபாக்கூர் ஃபேமிலியில் வந்து சீரீஸ் வந்து 12. இன்றைக்கி வந்து அந்த ஓசில இருப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, சுமார் மூஞ்சி குமார் மாதிரி. ஓகேவா? எங்கள் பெரிய ஒருத்திக்கும் சின்ன ஒருத்திக்கும் எனக்கும் சண்டை. அதால் இது மூட்டி விட்டது வந்து பெரிய ஒருத்தி. இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் மூட்டி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அவங்க ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கத்துக்கார பைத்தியக்காரங்களுக்கு அது தெரியல. யாரோ நம்மளை மூட்டி விட்றாங்க. 2 பக்கமும் என்கிட்டே பேசின்னு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்டே பேசியிருந்தாங்க நல்லா. அப்போ வந்து 2 பேருக்கும் மூட்டி விட்டுனுக்குறாங்க. இவங்க நான் கொஞ்சம் உஷாராகி வெளியே வந்துட்டாங்க. பேச தெரியும். இவங்க அவங்ககிட்ட தான் பேசுங்க. ஏன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த வீட்டில். என்னை வீட்டை விட்டு வெளியே தரத்துக்கு எப்படியோ நிமிடிச்சாங்க. தண்ணியை நிறுத்துனாங்க. மெயின் தண்ணி. இதேமாரி அறிவாளியும் அவங்க வீட்டில் இருக்குதா? இருக்கும். எதனா ஒரு அறிவாளி இருக்கும். இதே அறிவாளி 2த்தையும் மூட்டி ஒரு ஆள் இருக்கும். அந்த ஒரு ஆள், அந்த கருப்பாட் தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் அந்த கருப்பாலை நானும் பார்த்துக்கிறேன். இதேமாரி சண்டை மூட்டி நிற்கும்போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் சண்டை போடும்போது வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. வீடியோ எடுத்து அது இன்னொரு பையன்கிட்ட கொடுத்து அவன் என்கிட்ட தப்பான மெசேஜ் பண்ணுறான். ஓகேவா? இப்படியே கொஞ்ச நாள் போய்கினே இருந்துச்சு. நானும் பார்த்துனே இருந்தேன். இவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சும் சரி கொஞ்சம் பார்ப்போம், என்ன ஆகுது என்ன ஆகலைன்னு சொல்லி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா 2 பேரும் மூட்டி விட்டு அவங்க பக்கம் சாஞ்சிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களால் எனக்கு எந்த வேலையும் ஆக வேணாம், அவங்களால எனக்கு வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஸோ ஓகே. அவங்களுக்கு வந்து அவ்வளோதான், நாலேஜ் அவ்வளோதான் அவ்வளோன்னு நினச்சிக்கோங்க. யார் பக்கம் தப்பு இதுன்னு பார்த்து போகிறது வேற, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லி போகிறது வேறு. ஓகேவா? அப்போ உங்களுக்கே ஒரு தப்பு நடந்தால் இப்போ யார் வருவா? அவனாலே உங்களுக்கு தப்பு நடக்குது. இப்போ என் தொழில், நான் ஜெராக்ஸ் கடை வச்சுருந்தேன். இப்போ அவனும் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கான். ஓகேவா? சண்டேயில் வந்து நீ நல்லா இருக்கக்கூடாது, போகக்கூடாது சொல்லி வச்சுட்டான். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எனக்கு வச்சவன் நெக்ஸ்ட்டு உனக்கு விற்க மாட்டான்னு என்ன நிச்சயத்தில் அவன் பின்னாடி நீ போகிறேன். அவன் நிறைய சத்தியம் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்களாம், கிட்டத்தட்ட 100 சத்தியம் கிட்ட பண்ணிக்கிறான். உங்கள் இதில் பண்ண மாட்டேன், உங்கள் இது வரமாட்டேன், உங்கள் கடை பக்கம் இது பண்ண மாட்டேன், உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு குழந்த மேலே மட்டும்தான் சத்தியம் பண்ணலைங்க, எல்லா மேலேயும் சத்தியம் பண்ணிட்டான். எங்கள் வீட்டில் சத்தியம் வந்து சக்கரை பொங்கல். எத்தனை தர சத்தியம் பண்ணாலும் சக்கரை பொங்கல் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அது சத்தியம் கிடையாது. நாங்கள் சத்தியம் பண்ணாவே சக்கரை பொங்கலாக தான் யோசிப்போம். உங்கள் வீட்லேயும் இதேமாரி அறிவாளிகள் புத்திசாலிகள் இருப்பாங்க. அந்த புத்திசாலிகளை நேமை வந்து கமெண்ட் பாட்டில் பார்த்துங்க. அந்த புத்திசாலிகள் நேமை நான் பார்த்துக்கிறேன். பாய் பாய்.